வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் துவையல். இதை தான் கோவக்கான்னு வா, சில பேர் இதை தொண்டைக்கான்னு சொல்லுவா. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு வாசனைக்கு கடுகு வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன சின்னதாக 4 சிகப்பு மிளகா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதிலே கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு அதை ஒரு வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் அதை போட்டுக்கலாம். எல்லாம் செவந்தெடுத்து இப்போ கோவக்காவை போட்டுக்கலாம். பாருங்க, நான் சின்ன சின்னதாக மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். இது 1/4 கிலோ கோவக்காய். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கார அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். வாரத்துக்கு 2-3 நாளாவது கோவக்காய் எடுத்துக்கணும். ஏன்னா இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இது நீர் சத்து உள்ள காய். அதனால் இந்த காயை முடிஞ்ச வரை சுகர் பேஷண்ட்டு வாரத்தில் 3 நாளாவது நீங்கள் உபயோகிங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கசஞ்சு சாப்பிட்டாலும் ஜோராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இதை வதங்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுலேயே தேவையான நான் வந்து 1/4 கிலோ கோவக்காய்னால 1.25 ஸ்பூனு உப்பு போட்டு புளியிலேயே கரைச்சிருக்கேன். ஏன்னா புளி ஊற வைக்கச்சு உப்பு போட்டோம்னா அந்த புளியில் இருக்க டஸ்டெல்லாம் அடியில் தங்கிடும். ஆனால் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதும் ஆற விட்டு அரைக்கிட்டு இந்த புளி தண்ணியை விட்டு அரைக்கணும். இதை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு அப்புறம் அரைக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ இது ஒரு சுற்றிட்டேன். இதில் புளியில் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். இந்த தண்ணியை இதில் விட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிட்டு 2 கடுகு, கடுகு வெடிச்சிட்டு 2 உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம் லாஸ்ட்டில் இப்படி தாளித்து கொட்டச்சு கடைசியில் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், கமகமான்னு இருக்கும். பருப்பு சேர்ந்தெடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பருப்பு தாளிச்சதை துவையல்ல கொட்டிடலாம். கோவக்காய் துவையல் ரெடி. சுவையான கோவக்காய் துவையல் ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.